தங்கங்களா, நீங்கள் யாரையுமே நம்பிடாதீங்க. உங்கள் கூட நல்லா பழகுவாங்க, நல்லா சுற்றுவாங்க, கடைசியில் ஆப்ப வைப்பாங்க. உங்களுக்கு புரியல தானே? நான் நல்ல விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அவங்க கூட போவீங்க, ஆனால் ஒருத்தங்கிட்ட வந்து சொல்லுவான், இவன் இங்கே போகிறான், இவன் அங்கே போகிறான்னு. கடைசியில் இவன் தான் அவனோட ஸ்பை. நீங்கள் தெரியாமல் அந்த ஸ்பை தான் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு சுற்றுவீங்க. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ என்னாச்சும் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அவன் கூடயே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு, அவனை நம்பிடாதீங்க. ஏன்னா அவன் வந்து நம்மளுக்கு வந்து சும்மா தான் இருப்பான். கடைசியில் நம்ம காசெல்லாம் சுரண்டிக்கிட்டு தான் போகிறான். அது உண்மை தான். நான் சொல்லிட்டா, காசை சுரண்டிட்டு போகிறான். நல்லா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவான், நல்லா காசெல்லாம் எடுப்பான், நல்லா சுரண்டுவான். இது இல்லை, எனக்கு காசு இல்லை, என்னது நான் எங்கேயாச்சும் வெளியே போகணும், இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து காசு கேட்பான். நம்மள என்ன செய்வோம், நம்ம இரிச்சவை நம்ம எல்லாம் ஏமாந்து கொடுத்துருவோம். அதுதான் பிரச்சனை. நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க அம்மாவுக்கு பிரச்சனையா, நீ போய் நேரடியாக போய் பாரு உண்மையாலே பிரச்சனையான்னு. இல்லை பிரச்சனையா, சரி உனக்கு 100 அள்ளி கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றுவாங்க. நீங்கள் நினச்சிக்க ஃபோன்லேயே பேசிட்டு ஐயோ பாவம்னு. நீ வீட்டுக்கு போயிட்டு பாரு. அப்படி அவனுக்கு என்னச்சு ஆக்சிடென்ட்னா அங்கே போய் பாரு அந்த ஸ்பாட்டில். அப்படி எதுவுமே இல்லை, பொய் சொல்கிறான்னா அங்கேயே போட்டு அடினா கேங்கெலாம் கூட்டிகிட்டு வந்து அடிக்க சொல்ல. இப்போ வந்து நம்ம சொந்தமாக வந்து நல்லா இருக்கணும், அடுத்தவனை நம்ம ஏமாற்றக்கூடாது தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் கேங்கெலாம் கூட்டிகிட்டு போய் அடிச்சிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துறான்னா நீங்கள் அடிங்க அவங்கள, ஏன் பொய் சொல்கிறேன்னு. ஓகே, அதேமாரி நீங்கள் வந்து அடுத்தவங்களை ஏமாற்றாதீங்க. இதுதான் என்னோட அறிவுரை. நன்றி, வணக்கம்.